ஸ்ரீ வராக புராணம் 12ஆம் அத்தியாயம். வைஷ்ணவி தேவி. யுக முடிவில் அண்டம் அழியும் போது பூலோகத்தில் மக்களும், பூவர்லோகத்தில் பறவைகளும், சுவர்லோகத்தில் நெறிமிக்கவர்களும் மெச்சத்தக்கவர்களும், மகர்லோகத்தில் பெரிய ரிஷிகளும் இருந்தனர். பூமியில் வைஷ்ணவி தேவி திருமணம் செய்து கொள்ளாமல் மந்திர மலையில் தியானத்தை, அதாவது தவத்தை ஆரம்பித்தாள். ஒரு நாள் அவளது ஒன்றிய மனவமைதி குலைந்தது. இதனால் லட்சக்கணக்கான பெண்கள் தோன்றினர். அவர்களுக்காக தேவி ஓர் அரண்மனையை அமைத்திட, அதிலிருந்து நட்சத்திரங்களிலேயே சந்திரன் ஆண்டு வந்தான். பிரம்மலோகம் சென்று கொண்டிருந்த நாரத முனிவர் அழகிய அரண்மனையையும் வைஷ்ணவி தேவி மற்ற பரிவாரங்களையும் கண்டு நின்றார். அவர் மனதில் மகிஷாசுரன் நினைவு வந்தது. அவனை அழிக்கும் வழியும் தோன்றியது. நாரத முனிவர் மகிஷாசுரன் வசிக்கும் பெருநகருக்கு சென்று அவனை கண்டு வைஷ்ணவி தேவியின் அழகை குறித்து விவரித்தார். அது கேட்ட அசுரன் அவளே தனக்கேற்ற மனைவி அவன் அவளை திருமணம் செய்ய விரும்புவதாக கூறி சம்மதம் பெற்று வர ஒரு தூதுவனை அனுப்பினான். அவனுடன் ஒரு சேனையையும் அனுப்பி வைத்தான். சேனை தலைவர் விருபாக்ஷன் தேவர்களும் வைஷ்ணவி தேவிக்கு உதவியாக வந்தனர். எனினும் அரக்கனை வென்றான். அடுத்து வித்யுத் பிரம்மா எனும் தூதுவன் வைஷ்ணவி தேவியிடம் சென்று அரக்கனின் எண்ணத்தை கூறினான். அத்துடன் மகிஷாசுரன் வரலாற்றையும் எடுத்துரைத்தான். பயங்கர அசுரன் விப்ரசித்தியின் மகள் மகிஷ்மதி என்ற அழகி. அவள் ஒரு நாள் ஒரு அழகிய பள்ளத்தாக்கில் உலாவச் சென்றாள். அங்கு ஒரு ஆசிரமத்தை கண்டாள். அதை தான் பெற எண்ணி அதில் உள்ளவரை வெருளச் செய்து அகற்ற எண்ணி பெண் எருமை வடிவில் அதனுள் நுழைய உண்மையை அறிந்த முனிவர் அவளை 100 ஆண்டு காலம் எருமையாக இருக்க சபித்தார். மகிஷ்மதி தன் தவறுக்கு மனம் வருந்தி முனிவரிடம் மன்னிப்பு வேண்டி சாபத்தை நீக்க அருள வேண்டினாள். ஆனால் முனிவர் சாபத்தின் கடுமையை குறைத்து அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் வரையில் பெண் எருமையாக இருக்குமாறு செய்தார். இந்த பெண் எருமை நர்மதை கரையில் வாழ்ந்து வந்தது. சில ஆண்டுகள் நிறைவடை அந்நதி நீர் சிந்து தீப முனிவரால் சக்தி வாய்ந்ததாயிற்று. இந்த பெண் எருமை அந்நதியின் புண்ணிய நீரில் நீராடியது. அதற்கு ஓர் மகன் பிறந்தான். அவனே மகிஷாசுரன். இந்த மகிஷாசுரனே இப்போது வைஷ்ணவி தேவியை அடைய தூது அனுப்பினான். ஆனால் வைஷ்ணவி தேவியோ தானோ மற்றும் தன் தோழியர்களில் எவருமோ மகிஷாசுரனை திருமணம் செய்யும் பேச்சுக்கு இடமே இல்லை என்றாள். இதனால் அன்னை வைஷ்ணவி தேவியும் அவளது தோழியரும் அரக்கரின் சேனையை எதிர்க்க மாபெரும் போர் நடந்தது. தேவி 10 காளிகளும் அவற்றில் ஆயுதங்களும் கொண்டு போரிட்டாள். மகிஷாசுரன் தானே போரில் போர் புரிய வர நெடுநாள்கள் வரை போர் நிகழ இறுதியில் மகிஷாசுரன் தோற்று ஓடலாகினான். அந்த தேவியும் அவனை தொடர்ந்து சென்று சதசிங்க மலையில் மகிஷாசுரனை பணியச் செய்து அவன் தலையை ஈட்டியால் வெட்டினாள். அரக்கன் அருள்மிகு வைஷ்ணவி தேவியால் கொல்லப்பட்டதால் சொர்க்கவாசம் பெற்றான். தேவர்கள் துயர் நீங்கிட தேவியின் புகழை பலப்பட பாடி துதித்தனர். இது தேவி மகிமை கூறும் ஸ்தோத்திரம், அதாவது துதி ஆகும். இதை தினமும் படிப்பதால் பாவங்கள் நீங்கி வெற்றி உண்டாகும். இந்த மகிஷாசுரமர்தன வரலாறு மார்க்கண்டேய புராணம் போன்றவற்றிலும் கூறப்பட்டிருக்கிறது. அதன்படி மகிஷாசுரனை கொன்ற தேவி துர்க்கை எனப்படுகிறாள். 12ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.